திருவண்ணாமலையில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான இடைமுக பணிமனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் போரூரில் மாவட்ட அளவிலான வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான இடைமுக பணிமனை கூட்டம் நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த இடைமுக பணிமனை கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர விவசாயிகள் பண்ணைக்குட்டை அமைத்தல், குளம் பாதுகாத்தல் என நீர்பிடிப்பு பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும், வீட்டுக்கு வீடு மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் எனவும் அறிவுரைகளை வழங்கினார். மதுரையில் ஓடும் ரயில்வே தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை தொடர்வண்டி நிலையம் மேற்கு நுழைவாயில் அருகில் ஆல் இந்தியா லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொடர் இரவு பணி 2ஆக குறைக்க வேண்டும், வார விடுப்பு 46 மணி நேரம் வழங்கிட வேண்டும், வெளியூர் சென்று வேலை செய்யும் ஓட்டுநர்களை 48 மணி நேரத்தில் தலைமை நிலையத்திற்கு கொண்டுவர வலியுறுத்தல், ஓட்டுநரின் வேலை நேரத்தை 10 மணி நேரமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரயில்வே அதிகாரிகள் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்க கோரி தாலுகா அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தர்ணா மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து வருகின்றனர். இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓமலூர் அருகே மூங்கில்பாடி கிராமத்தில் உள்ள சோரையன்காடு பகுதியில் பட்டா வழங்குவதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 1 ஏக்கர் நிலத்தில் 37 மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை தங்களுக்கு பட்டா வழங்க அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஓமலூர் தாலுகா அலுவலகத்திற்கு வந்த மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாலுகா அலுவலக அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பட்டா வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ராஜபாளையத்தில் நடைபெற்ற தேசிய குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நீதிபதி தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேர்ல்டு விஷன் இந்தியா சார்பில் தேசிய குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்ட சட்டப்பணிகள் குழு தலைவரும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியுமான பிரீத்தி பிரசன்னா தலைமையில் இதில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் பள்ளி மாணவர்களுடன் வழக்கறிஞர்கள், தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், வேர்ல்டு விஷன் அமைப்பினர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த மருதூர் கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இதில் கடந்த 2 மாதமாக குடிநீர் முறையாக வழங்காததை குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பலமுறை எடுத்துக் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் செந்துறை ஜெயங்கொண்டம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் ஊராட்சித் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியலால் சுமார் 1/2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த ஐயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயஸ்ரீ. பளுதூக்கும் போட்டியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் தனது கணவர் விஜயின் உறுதுணையுடன் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி புராரி பகுதியில் இந்தியன் பவர் லிப்டிங் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு இவர் 76 கிலோ எடை பிரிவில் 150 கிலோ எடையை தூக்கி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்.
இந்நிலையில் தன்னை போன்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று வசதி இல்லாமல் வறுமை கோட்டில் உள்ள நபர்களை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் இலவசமாக வெளி மாநிலங்கள் மாவட்டங்களில் நடைபெறும் போட்டிகளுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் ஜெயஸ்ரீ கோரிக்கை வைத்துள்ளார். இதேபோன்று சுக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மதன் என்ற பள்ளி மாணவன் 145 கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.